குறிப்பாக மிதுன ராசி லக்னக்காரங்க சொல்லக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை இருக்குது, லவ்வரோட ப்ராப்ளம் இருக்குது, லவ் ஃபெயிலியர், காதல் தோல்வி, இது எல்லாமே உண்டு. இப்போ உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னம் சார்ந்த கிரகத்துடைய தெய்வத்துக்கு சொல்கிறோம், அந்த தெய்வத்தையே உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? உங்களுடைய அதிர்ஷ்டம் ஒரு பக்கமாக இருந்தாலும், உங்களுக்கு முயற்சி ஒரு பக்கமாக இருந்தாலும், இந்த தெய்வ அனுகூலம் அப்படின்னு இருந்தால் தான் இது எல்லாமே ஆக்டிவ் ஆகும். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜோதிடம் பார்க்கறதே அதுக்காக தானே. நமக்கு எப்போ நல்லது நடக்கும், எப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராசிக்காரங்களும் சரி, லக்னக்காரங்களும் சரி, 4ஆம் வீடும் சரியில்லை, 7ஆம் வீடும் சரியில்லை, 10ஆம் வீடும் சரியில்லை, ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா எல்லா ராசியோட மிதுன ராசிக்கு ஏன் இவ்வளோ நம்ம பர்டிகுலராக சொல்கிறோன்னா, ஒரு கண்டம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலனான ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிதுன ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத முன்னாடி, பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவுரைகள் மிதுன ராசிக்கு சொல்ல போகிறோம். இப்போ இது மிதுன ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது பொருந்தும். உங்களுடைய ராசி மிதுனம், அதில் சந்திரன் இருக்குது, ஓகே. உங்களுக்கு லக்னம் எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. லக்னம் எங்கே இருக்கோ அந்த வீட்டை தெரிஞ்சுக்குங்க. அந்த வீட்டிலிருந்து அதை சார்ந்த பலன்கள் உங்களுக்கு மிதுன ராசிக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் இந்த 12 வீட்டையுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது. அப்போ அந்த 12 வீட்டையும் ஆக்டிவாக வச்சுக்கிறது எந்த வீடு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வீடு சார்ந்து உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும். ஒருவேளை அந்த லக்னம் உங்களுடைய 9ஆம் வீடான தந்தை ஸ்தானத்தில் இருந்தால் தந்தை உங்களுக்கு ஃபேவராக இருப்பார். அப்போ 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கணவர் உங்களுக்கு ஃபேவராக இருப்பார். அப்போ 4ஆம் வீட்டில் இருக்கிறது லக்னம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தாயார் ஃபேவராக இருப்பாங்க. அப்போது 3ஆம் வீட்டில் இருக்குது நண்பர் ஃபேவராக இருப்பாங்க. இப்படின்றது ஒவ்வொரு உறவு சார்ந்த விஷயம். அப்போ 12ஆம் வீட்லேயே இருக்குன்னா தாய் தந்தையோடைய வழியில் வரக்கூடிய தாத்தா பாட்டியால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. அப்போ எப்போ அந்த ஆதாயம் இருக்குன்னா, அந்த வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது ஆதாயம் இருக்குது. அப்போ ஆதாயம் இருக்குன்னா நமக்கு உடனே கிடைக்குமான்னா அப்படி இல்லை. அந்த தசை எப்போ நடக்குதோ அப்போ தான். அப்போ எப்போ நடக்குன்னா, உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி 20 வயசில் நடக்கலாம், உங்கள் ஜாதகப்படி 30 வயசில் நடக்கலாம், உங்கள் ஜாதகப்படி 50 வயசில் தான் நடக்கும்னா அப்போ தான் அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்றது தான் ஜோதிடம் சொல்லக்கூடியது. பொறுமை ரொம்ப முக்கியம்னுங்க. இந்த ஜோதிடம் நம்ம பார்க்குறது பெருசு இல்லை. ஜோதிடம் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. சில பரிகாரங்கள் சொல்கிறோம், அதை போய் பண்ணுறது கிடையாது. அதை சார்ந்த கோயிலுக்கு போய் சொல்கிறோம். இப்போ உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னம் சார்ந்த கிரகத்துடைய தெய்வத்துக்கு சொல்கிறோம், அந்த தெய்வத்தையே உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? உங்களுடைய அதிர்ஷ்டம் ஒரு பக்கமாக இருந்தாலும், உங்களுக்கு முயற்சி ஒரு பக்கமாக இருந்தாலும், இந்த தெய்வ அனுகூலம் அப்படின்னு இருந்தால் தான் இது எல்லாமே ஆக்டிவ் ஆகும். இப்போ நம்ம 12 வீடுன்னு சொல்கிறோம், 12 வீட்டையும் இயக்கிறது லக்னம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த லக்னத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மாதம் மாதம் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நம்ம ஒரே விஷயம் ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம லக்னத்தையும் பார்க்கணும், மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசை சார்ந்த கிரகம் நம்மளை நோக்கி ஒரு வேலை செய்யும்போது அந்த கிரகம் சார்ந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போய் வணங்கணும் அப்படின்றது தான் பிராயசித்தமாக இருக்கும். அப்போது கிரகத்துக்கு நம்ம உதவி நம்ம ஃப்ரீ பண்ணால் கிரகம் நம்மளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் 6 வருஷம் கழித்து செய்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யும். அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜோதிடம் பார்க்கறதே அதுக்காக தானே. நமக்கு எப்போ நல்லது நடக்கும், எப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா லக்னம் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் வெறும் ராசியை மட்டுமே பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம இந்த மாத பலனுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சேர்த்தே இதை நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ இந்த சுக்கிர பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய வீட்டிலிருந்து சமசப்தமான 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ அந்த 7ஆம் வீடு வந்து எந்த வீடு வருது? தனுசு வருது. அப்போ தனுசு தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு அர்த்தம். அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டில் குருவோட வீட்டை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12ஆம் வீடான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணவராக இருந்தால் மனைவியால் ஒரு சுப விரயம், இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவரால் ஒரு விரயம். சுப விரயம் அப்படின்னா அது மருத்துவம் சார்ந்த விரயமாகவும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா டெலிவரியில் ஒரு செலவு, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற ஒரு செலவு. அப்போ 12ன்றது ஒரு விரயன்றது ரிட்டர்னபிள் இல்லை, நான் ரிட்டர்னபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது உங்கள் லைஃப் பார்ட்னரால் ஒரு விரயம், அது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, குறிப்பாக 7ஆம் வீட்டை நம்ம வந்து பார்ட்னர்னு சொல்லுவோம். பார்ட்னரால் உங்களுக்கு ஒரு லாஸு, இல்லை பார்ட்னரால் ஒரு வரவு, அப்போது வராத பணம் வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ பணம் வரும், பணம் கை இருக்குது, பணம் வந்து எப்படி போவோம் அப்படின்றது தெரியாது, ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றது தான். தெரிஞ்சு ஏமாறுறது, தெரியாத ஏமாறுறதுன்றது சில விஷயங்கள் இருக்குது. அப்போது உங்களுடைய என்ன தசம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பர்டிகுலராக சொல்ல முடியும். யாரால் உங்களுக்கு ஆதாயம், யாரால் உங்களுக்கு பாதிப்புன்னு எப்படி தெரியும்? நம்ம பொதுவாக பார்த்து சொல்கிறோம். அப்போ 7 வந்து உங்களுடைய குரு பகவானோட வீடு தனுசு. அதே மாதிரி 10ஆம் வீடும் வந்து குரு பகவானோட வீடு. அது எப்படி பார்த்தீங்கன்னா அது மீன வீடு. அப்போ அதுவும் குரு பகவானோடது. அப்போ 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, புதனுக்கும் குருவுக்கும் மிகப்பெரிய பகை. இப்போ மிதுன ராசிக்காரங்களும் சரி, லக்னக்காரங்களுக்கும் சரி, கன்னி ஓரளவுக்கு பரவாயில்ல. யாருக்காவது தனுசு ராசியோ லக்னமோ, மீன ராசியோ லக்னமோ கணவன் மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை, பிரிவு உண்டுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆலோசனை யார்கிட்டையாவது கேட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்களே எடுத்தாங்க அவர்தான் முடிவு பண்ணக்கூடாது. குறிப்பாக மிதுன ராசி லக்னக்காரங்க சொல்லக்கூடியது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை இருக்குது, லவ்வரோட ப்ராப்ளம் இருக்குது, லவ் ஃபெயிலியர், காதல் தோல்வி, இது எல்லாமே உண்டு. எதுவுமே நம்ம வந்து இந்த ஆடி மாதம் ஆனி மாதம்னு இல்லைங்க, இந்த குரு உங்கள் வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருக்குது. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே அடுத்தவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையிலும் நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. அப்போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் ஏன்னு சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்காரு. கேது உட்கார்ந்த இடம் குடும்பம். அப்போது குடும்பத்தில் பிரச்சனை, உடல் சுகம் சொல்லக்கூடியது 4ஆம் வீடு. அப்போது நம்ம உடல் சார்ந்த விஷயத்துலேயும் பிரச்சனை இருக்குது, நமக்கே தெரியாமல் உடலில் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கோம். அது திடீர்னு என்ன பண்ணோன்னா அந்த குரு பயிற்சி கடைசியில் பூதாகரமாக வெடிக்கும். அப்போது உடல் சார்ந்த உடலை ரொம்ப நீங்கள் முக்கியமாக உடற்பயிற்சி செய்யணும், பேணி காக்கணும், வேலைக்கு சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும், டைமுக்கு தூங்கணும். நீங்கள் அந்த டைம் மிஸ்மேட்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய சிஸ்டமேட்டிக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படியே நீங்கள் கவனக்குறைவாக விட்டுட்டிங்கன்னா ஆரோக்கியம் கெடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களும் சரி, லக்னக்காரங்களும் சரி, 4ஆம் வீடும் சரியில்லை, 7ஆம் வீடும் சரியில்லை, 10ஆம் வீடும் சரியில்லை, ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ல் கேது இருக்குது, 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குரு 12ஆம் வீடு விரயத்தில் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தியப்படி ஒரு சிலர் குறைஞ்சபட்ச பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு அதிக பிரச்சனை இருக்கும், ஒருத்தங்களுக்கு 100% பிரிவே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான காலகட்டம். இந்த ஆடி மாதத்தில் 17ஆம் தேதி சூரியன் உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் வீடான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ ஆடி மாதம் பிறகுது. அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி, இந்த ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாருங்கள் 11ஆம் தேதி மேஷத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வரார். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதில். அப்போ விரயஸ்தானத்தில் செவ்வாய் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு விரயம் இருக்குதுன்றது ரொம்ப 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 நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது எல்லா ராசியை விட மிதுன ராசிக்கு ஏன் இவ்வளோ நம்ம பர்டிகுலராக சொல்கிறோன்னா, ஒரு கண்டம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயம் அப்படின்னா முன் யோசனை இல்லாமல், யாருடைய அறிவுரை இல்லாமல் ஒரு அடி கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. எடுத்து வைக்கிறது எல்லாமே ஆபத்தில் போய் முடியும்.
உங்களுடைய முயற்சி தோல்வியில் முடியும். நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு, தேவையில்லாத பஞ்சாயத்து, அப்போது அந்த குடும்பம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரியன் போய் அமர்றாரு. உங்கள் வார்த்தையே உங்களை சுற்றும். அப்போ சுக்கிரனும் உட்காரதுனால ஆண்களாக இருந்தால் பெண்களால் அவமானம், பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவமானம், இது மாதிரி அவமானப்படுறது, தலைகுனிவு, பண விரயம் முக்கியமாக இருக்குதுங்க. பார்த்துங்க. அது உடல் சார்ந்த விஷயத்திலாம் சரி, கொடுக்கல் வாங்கல ஏமாற்றப்படுறதா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போகிறதா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலையும் பாதிப்பு இருக்குது, உறவு முறையிலையும் பாதிப்பு இருக்குது, உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது. 3 விதமான பாதிப்பு இருக்குது. யாராவது தொழில் இப்போ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. 10ல் ராகு இருக்குது, பண்ணாக்கா நம்மளுக்கு பெருசாக கொடுத்துரும், கோடி கோடியாக கொடுக்கணும்னா அப்படி கிடையாது. இப்போ குரு பகவான் 12ல் விரயத்தில் இருக்கார். உங்களுக்கு ரொம்ப 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 இருக்கிறதுலையே டேஞ்சரான கிரகம் புதன். யார் யார் மிதுனம் கன்னியோ உங்களுக்கெல்லாம் டேஞ்சரான கிரகம், ஆப்போசிட் கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்போது அவர் எந்த இடத்துல உட்கார்றாருன்றது பார்த்துக்கணும். இப்போ 12ஆம் வீடு விரயத்தில் இருக்கார். இப்போ அடுத்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வராரு. இதை விட ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ரொம்ப அனுசரித்து தான் போகணும். அதுக்கு உண்டான காலகட்டம் ரொம்ப ரொம்ப பர்சனலாக சொல்கிறது, லைஃப் பார்ட்னருங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும்னா கம்முன்னு இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களும் லக்னக்காரங்களுக்கு. ஜாக்கிரதையாக இருக்கும். பரிகாரன்றது வாயை மூடிக்கின்னு இருந்தால் தான் பரிகாரமே. பௌர்ணமி பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. திருப்பதிக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. சப்போஸ் முடியலன்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் பௌர்ணமி அன்றைக்கி போங்க. பௌர்ணமி பூஜையில் உட்காருங்க. வீடை நல்லா சுத்தமாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் தான் சிறப்பு. ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரமே. இது பெண்களுக்கும் பொருந்தது, ஆண்களுக்கும் பொருந்தது, பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கும் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கூட்டு நட்பு சேரா நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு சேர்க்கை சரியில்லாமல் போயிடும். மது பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி சில பழக்கங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா வருது. அந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு. நட்பு கூடா நட்பு. இதை யாராவது பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு டீப்பாக பார்க்கணும். இல்லைன்னா பிள்ளைங்களுடைய போக்கு தவறான போக்காக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஒரு வேளை நீங்கள் 50 வயது கடந்த மிதுன ராசிக்காரன் லக்னக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி இளம் வயது பிள்ளைங்களாக இருந்தால் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையான காலகட்டம் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு.